ரைஸ் அண்ட் ஷகிராவுக்கு கல்யாணம் நடந்தது. அது முழுக்க முழுக்க அரேஞ்ச்டு மேரேஜ். 2 குடும்பமே சந்தோஷத்துல திளைச்சாங்க. காலங்களும் உருண்டோட ரைஸுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இதுக்கு நடுவுல ஷகிராவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தைகள்னாலே எப்பவுமே மகிழ்ச்சி தான். ஆனா ரைஸ் அண்ட் ஷகிராவுக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வீட்ல சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க 2 பேர் சந்தோஷத்துக்கும் அளவே இல்ல. ஆனா, அவங்களுடைய குடும்பம் பெருசாகிறத அவங்க உணர்ந்தாங்க. ரைஸ் ஒரு பொறுப்பான ஒரு ஆளா தன்னை மாத்திக்கிட்டான். அவனோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பும், கரியரும் அமைஞ்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை மாறும்னு யோசிச்சான். அதுக்கு தேவையான ஒரு நல்ல வேலைகள அவன் தேடினான். சொந்தக்காரங்க கிட்டயும், நண்பர்கள் கிட்டயும் ஒரு நல்ல வேலைய ஏற்பாடு பண்ண சொன்னான். கடைசியா 2020ல தகிசார் நகரத்துல இருக்க ஒரு துணிக்கடையில ஒரு சேல்ஸ்மேன் வேலை காலியா இருக்குன்னு அவனுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் வீட்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு, நேரா ட்ரெயின் ஏறி கோண்டா நகரத்துல இருந்து தகிசார் நகரத்துக்கு அவன் வந்தான். தோராயமா ஒரு நாள் 7 மணி நேரம் அந்த ட்ரெயின் பயணம் முடிஞ்ச பிறகு, ரைஸ் தகிசார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தான். அதிர்ஷ்டவசமா ரைஸ் தேடி வந்த அந்த கிளாத்திங் ஷாப்